வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மரணத்தை நம்பிதான் ஒரு வாழ்வு நமக்கு இருக்குது. துனியாவில் எதுவும் இல்லாமல் நிர்வாண கோலத்தில் பிறந்த நாம், நடக்க தெரியாமல் உடுக்க தெரியாமல் இருந்த நம்மை ரப்புல் ஆலமீன் கம்பீரத்தோடு ஓடியாடி விளையாட வைத்து உழைக்க வைத்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு உட்கார முடியாத அளவுக்கும் உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கும் முன்னாடி இருக்கிற உணவுகளை சாப்பிட முடியாத அளவுக்கும் எல்லாம் இருந்தாலும் சாப்பிட்டால் உடல் ஒத்துக்கிடாத அளவுக்கும் நம்முடைய உடல்நிலைகளை ஆக்குபவன் அல்லாஹ். இது எல்லாம் இந்த துனியாவில் காலந்தோறும் நாள்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முடிவோட இந்த துனியாவுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்காக நம்மை இந்த துனியாவில் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் சில நேரங்களை, சில காலங்களை, சில மாதங்களை தந்திருக்கிறார். உடுத்துகின்ற உடைகளில் அழுக்கு படிவது போன்று, இருக்கிற இடங்களில் அழுக்கு படிவது போன்று, படுக்கிற பாய்களிலையும் அழுக்கு படிவது போன்று, மனிதர்களின் இருதயங்களும் பாவ கரைகளின் மூலம் அழுக்கு படுகின்றது. அதை தூய்மைப்படுத்துவதற்கு புனிதமான ஹஜ் கடமையை அல்லாஹ் தந்தார். வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு தன் பாவத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழுதால், பிறக்கும் போது பாவம் அறியாத பாலகனை போன்று அல்லாஹ் அவரை அந்த இடத்துக்கு போய்விட்டு வரும்போது திருப்பி அனுப்புவார். அவனின் பாவ கரைகள் அங்கே அழிக்கப்பட்டு விடும். வாய்ப்புகளும் வளங்களும் வசதிகளும் இல்லாதவர்களுடைய நிலைகள் என்ன? சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ் இருந்திருக்கிற மாபெரும் பொக்கிஷம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதன் மூலம் உங்களின் முந்தைய பாவங்களை நான் அழித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யவில்லை என்று யாரால் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வே சொல்கிறான், நீங்கள் பாவம் செய்கிற அடிப்படையில் தான் உங்களை நான் படைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் உங்களில் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? தௌபா செய்பவர்கள். தௌபா தௌபா அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்னன்னா, ரப்பே நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், இப்படி ஒரு குற்றம் செய்துட்டேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் தன் குற்றத்தை சொல்லி அழுவதுதான் தௌபா. இன்னொருத்த போய் சொல்ல வேண்டியதில்லை, அடுத்தவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதில்லை. யாருக்கும் தெரியாமல் 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு அல்லது ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது சுன்னத்தான 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுதுவிட்டு தான் செய்த குற்றத்தை இரு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் சொல்லி, ரப்பே இதற்கு பிறகு எனக்கு பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்பை தந்துராத அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதற்கு பெயர் தான் தௌபா. இது எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் கிடைக்காது. எத்தனையோ நபர்கள் இந்த துனியாவில் வாழ்ந்தாலும் குறிப்பிட்ட சிலர்களுக்கு தான் அப்படி வாய்ப்புகளை அல்லாஹ் தருவார். திருக்குர்ஆன்ல சூரத்து நூஹ் அப்படின்னு ஒரு சூரா இருக்கு. ஒரு மனிதனுடைய பெயர் அந்த சூறாவுக்கு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க அவருடைய வரலாறுகளை அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்றான். அதை உங்களுக்கு நான் சொல்லி அதனுடைய சில விளக்கத்தையும் சொன்னால் இன்னும் நம்முடைய ஈமான்களை, நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்கு அது ஒரு உதவும். நூஹ் நபி அவங்களுடைய காலத்தினுடைய ஆயுள் காலம் 1000 ஆண்டுகளை தாண்டியது. அந்த நபியின் ஆயுள் காலம் அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களின் ஆயுள் காலம் 1000 வருடங்களை தாண்டியது.
இந்த துனியாவில் ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கு. என் சமுதாயத்தினுடைய உச்சபட்சமான வயசு 63 தானா? நீ மறுமை நாள்ல அவங்களையும் என் சமுதாயத்தையும் ஒரு இடத்துல ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய அறமாறுகளையும் நன்மைகளையும் என் சமுதாயத்தினுடைய நன்மைகளையும் ஒன்னா வச்சா அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப எந்த மக்களுக்கு என்ன நீ சொல்றன்னு கேட்டாங்க. அவங்க நன்மையில முந்திலாம் போயிருவாங்க. எவ்வளவு அவகாசம் அவங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லையே. 63 வயதை தாண்டி இந்த துனியாவில் நமக்கு ஒரு நொடியை அல்லாஹ் தந்தாலும் அவனுக்கு நிரப்பமா நன்மை செய்யணும். நன்மை செய்வதற்கு அந்த 1000 அல்லாஹ் தந்திருக்கான பொருள். அதிலையும் போய் துனியாவை போய் ஆவாவும் தேடிக்கிட்டு இருக்க கூடாது. ரப்பு நாம் செய்திருக்கிற பாவம் செய்வதற்கு அவகாசத்தை ரப்பு தந்திருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேட்கும் போதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரமலான் ஒரு மாதம் தர்றேன், அந்த மாதத்தில் ஒரு இரவும் இருக்கு, அந்த ஒரு இரவில் நீங்கள் நின்று தொழுதால் 1000 ஆண்டுகள் நின்று வணங்கினார்களே அதைவிட சிறப்பை பெறுவாய். குர்ஆனுடைய வசனம் வருகிறதா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற சூராவில ரமலான் நாள்ல லைலத்துல் கத்ர்னு ஒரு இரவு இருக்குது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானது அப்படின்னு அடிக்கடி நம்ம பயான்ல கேள்விப்பட்டிருப்போமே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி மதீனா பள்ளிவாசல்ல தன் பக்கத்தில் ஒரு ஏழை சஹாபியை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கு அல்லாஹ் கொடுத்த பதில். எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் கொடுக்கப்படவில்லை. முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமாகிய நமக்குத்தான் இப்படி ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. அந்த 1000 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த நபி அவங்க காலத்தில் இருக்கிறவள மக்களிடத்தில் எல்லாம் போய் சொன்னார். அவங்களுக்கு நம்மள மாதிரி 5 நேரம் தொழுகை இல்லை. அவர்களுக்கு ஒரு இபாதத்து கடமையாக்கப்பட்டிருந்தது. அந்த இபாதத்து என்ன தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றதா இபாதத். அது என்ன செய்யணும்? கூடி சேர்ந்து சொல்லணும். நம்மளாம் சில நேரங்களில் தொழுகை முடிச்சுட்டு உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்வோம்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். 10 தடவை சொல்லுவோம், 100 தடவை சொல்லுவோம். லைலத்துல் கத்ருடைய இரவுகள்ல ரொம்ப நேரமா சொல்லுவோம். இப்படி சொல்வது ஒரு நபியின் சமூகத்திற்கு இபாதத்தானது. அதைத்தான் அவர் ஏறத்தாழ 950 ஆண்டுகள் அந்த மக்களிடத்தில் போய் சொன்னார். எல்லாரும் வாங்கப்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து போய் சொல்லுவோம்னு சொன்னார். எப்படி சொன்னார் அப்படிங்கிறத நான் சொன்ன சூரத்து நூஹ் அல்லாஹ் சொல்றான். இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. நூஹ் நபி அவங்க சமூக மக்களிடத்துல போனார். என் மக்களே, அல்லாஹ்வுடைய வேதனை உனக்கு வர்றதுக்கு முன்னாடி, மவுத் வர்றதுக்கு முன்னாடி, புயல்லையும் வெயிலையும் வெள்ளத்திலையும் அடித்து சாகிறதுக்கு முன்னாடி, பூகம்பங்கள்லையும் நிலச்சரிவுகள்லையும் ஆபாயங்கள்லையும் சிக்கி மௌத்தா போறதுக்கு முன்னாடி நீ நல்லது செய்ப்பான்னு சொன்னார். உனக்கு எப்போ மரணம் வரணும்னு தெரியாது. அது வர்றதுக்கு முன்னாடி நீ நல்லது செய்யி. அந்த நல்லதை செய்யாம நீ மௌத்தா போயிட்டீனா அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். நல்லது செய்யணும். அவர் சொல்ற வர்றது என்னன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லு, நான் செய்த பாவத்தை எல்லாம் ரப்பே மன்னித்து விடுன்னு சொல்லுன்னார். அப்படி சொன்னது பிறகு இன்னும் சொன்னார், காலையா கௌமி இன்னீ லக்கும் நதீரும் முபீன். நான் சொல்வது உண்மை. அந்த நபி சொல்கிறார், என் வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள், நான் பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களோடு பழகுகிறேன். நான் மோசம் செஞ்சிருக்கேனா? நான் பொய் சொல்லியிருக்கேனா? நான் குற்றம் செய்திருக்கேனா? என்னுடைய நடத்தை
கொண்டுதானே இருக்கிறீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு அந்த நபி சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், அன்யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நட, வத்தகூஹு, உன்னுடைய வாழ்க்கையிலே தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது பிற மனிதர்கள் கேட்கல அப்படிங்கிறதுனால அந்த பாவத்தை நீ தொடராத. அல்லாஹ் உன்னை கண்டித்து விடுவான், தண்டித்து விடுவான். நான் சொல்வதை கேளு அப்படின்னு அந்த நபி சொல்கிறார். அப்ப அவன் கேட்டான், நான் உன் பேச்சை கேட்டா அந்த அல்லாஹ்வை வணங்கினால் நீ சொல்றது மாதிரி இப்படி எல்லாம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றீங்களே, இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, நீ அவர்கிட்ட சொல்லு, யக்ஃபிரு லக்கும் மின் துனூபிக்கும், உன் பாவத்தை ஃபுல்லா நான் அழிச்சிருவேன். சோப்பு வச்சு ட்ரெஸ்ஸுகளை சோப் போட்டா எப்படி அப்படி கிளீனா வெள்ளை வெள்ளே ஆயிருமோ, அழுக்குகள்லாம் போயிருமோ, இதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொன்னா அந்த நபி சொல்றத கேட்டா உன் பாவங்களை எல்லாம் நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன். திரும்பவும் கேட்டார், வேற என்ன கிடைக்கும்னு கேட்டார். அப்ப அல்லாஹ் மறுபடியும் சொன்னா, வயுஅখিরুக்கும் இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட காலம் உன்னை துனியாவில் நான் வாழ வைக்கத்தான் போறேன், நோய் நொடி இல்லாம நிம்மதியா உன்னை வாழ வைப்பேன். இந்த வார்த்தைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்கின்ற ஒரு வார்த்தைக்கு உனக்கு என்னெல்லாம் தருவங்கிறான், என்னெல்லாம் தருவங்கிறான்? ஆம், உன் பாவங்களை நான் மன்னித்து விடுவேன், வாழுகின்ற காலம் வரை, மௌத் வரை உன்னை நான் சோதனையில் ஆக்காமல் நிம்மதியாக வாழ வைப்பேன். இப்படி சொன்னதற்கு பிறகும் அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்ல முன்வரல. இதான் அங்கே நாம் கவனிக்கணும். இவ்வளவு நாள் அவர் சொல்லிட்டு சொல்றார், யா அல்லாஹ், இவர்கள் இடத்துல போய் ஜமாத்துல உள்ள ஆட்கள் போய் சொல்லுவாங்க இல்லையா, காலையில போவாங்க, சாயந்தரம் போவாங்க, தனியா போவாங்க, ரகசியமா போவாங்க, கூட்டமா போவாங்க, வரிசையா வருகிறது. கால ரப்பி இன்னி தஅவது கௌமி லைலன் வ நஹாரா, இறைவா நான் காலையில் போய் சந்தித்து ஏன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து சொன்ன, கேட்கல. இரவு நேரத்தில் போய் சந்தித்தேன். ஒரு கட்டத்தில் வீதியில் போகக்கூடியவர்கள் என்னை பார்த்ததும் தன் தோளில் தன் தலையில் போட்டிருந்த துண்டுகளை எடுத்து முகத்தை மறைத்துக் கொண்டு போகிவிட்டார்கள். ஏன் நூறு வராருப்பா, இவர் நம்மளை எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல கூப்பிடுவாரே, இவர் பார்க்கும் போதெல்லாம் இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே, வேற வேலையே இல்லையா அப்படின்னு எல்லாரும் என்னை கண்டு அப்படியே போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபி ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஆனந்தப்பட்டு கொண்டார். என்ன சொன்னார்னா, ஒரு 80 நபர்கள் தான் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார்கள். 950 ஆண்டுகள் இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒரு 80 பேரை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துட்டார். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த 80 நபர்களிடத்திலையும் இதை உண்மையை உணராத சிலர்கள் இருப்பார்ல, அவன் பரம ஏழை, அவன் போய் சொல்லுதாமனு நீ கேட்கியப்பா அப்படின்னு இந்த ஈமான் கொண்டவர்களை பிறர்கள் வழிகட்டார்கள். அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது, வசதிகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்ப இங்க இருக்கிற ஒண்ணு ஒண்ணா குறைய ஆரம்பிக்கும். நேற்று வரைக்கும் அந்த நபியின் கட்டளைகளை ஏற்று நடந்தவர்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவலை கூடு. அப்பதான் ரப்பிடத்துல கேட்கிறாங்க, இதுல என்ன ஒரு பெரிய மன குடும்பம் அப்படின்னா, அவங்களுடைய மகன்கள்ல 3 பேர், அவங்களுக்கு 3 மகன்கள். அதுல 2 மகன்கள் தந்தையோடு உணர்ந்திருக்கிறார். ஒரு மகன் இருக்கார்ல, அவர் தந்தைக்கு எதிர்மாறா இருக்கிறார்.
குஃப்ரியத்தான வழியில் போய் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அவர் வீதியில போய் சொல்லும் போதே சிலர்கள் சொல்லுவார்கள், ஒரு புள்ளையே உன்னால கட்டுப்படுத்த முடியலையப்பா, நீ என்கிட்ட ஏன்பா சொல்ற அப்படின்னு அவரின் செவுட்ல அடிச்சது மாதிரி கேட்கும் போது அவர் அப்படியே கலங்கி நிற்பார். எல்லாம் சில நேரங்களில் நல்லவர்களுக்கு இப்படியெல்லாம் சில சோதனைகள் ஏற்பட்டு விடும். இந்த மகன் மட்டுமல்ல, அவன் வழிகட்டு போறதுக்கு அவருடைய அம்மாவும் ஒரு காரணமாகிட்டாங்க. நூஹ் நபியினுடைய மனைவியும் காரணமாக இருந்தாங்க. எப்பேற்பட்ட நபி! அல்லாஹ் அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக குர்ஆனில் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு இப்படி ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவதற்குண்டான நிலைகள் ஏற்பட்டுச்சு. இவங்களுடைய செயல் அவங்க பிடிக்கல. நல்லவர்களையும் வெளியே இருக்கிறவங்க ஒப்பாக்கிட்டே போறான். இதுல பெரிய நுழைவு என்னன்னா, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா அப்படின்னு கேட்டான். ஒருத்தரை கூட விட்டுறாத அல்லாஹ், உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நீ பூமியில விட்டுட்டினா நல்லவங்களை ஒப்பாக்கிடுவான் அப்படின்னு கேட்டா, ஒரு வாரம் இரவு பகலா மழை. நூஹ் நபியினுடைய மனைவி வீட்டுல குளிப்பதற்கு வெந்நீர் வைத்துக் கொண்டிருந்தார். அந்த வெந்நீர் கொதிக்க ஆரம்பிச்சது. நிக்கவே இல்லை. பொங்கு பால் பொங்குற மாதிரி வெந்நி பொங்கு அப்படியே பொங்கி வீடு ஃபுல்லா சுடுதண்ணி ஆகும். சுடுதண்ணி வெளியில போகுது. நான் சொல்வதில்லை, நான் சொல்வது குர்ஆனுடைய வசனங்களின் விளக்கத்தில் இருக்கிறத சொல்றேன். வானத்திலிருந்தும் மழை, பூமியும் கொப்பளிக்குது, எங்கு பார்த்தாலும் தண்ணீர். ஒரு நபியின் உள்ள குமுறலின் வார்த்தை, இன்னும் சொல்ல போறதா இருந்தால் ஒரு தந்தையின் வார்த்தை. தன் பிள்ளை கூட தன் பேச்சை கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஒரு வாரம் சின்ன சின்ன குடிச வீட்டுகள்ல இருந்தவங்க எல்லாம் அங்கங்க ஓடுறான். அப்படி ஓடும் போதே அந்த ஈமான் கொண்டவர்கள் ஒரு 80 நபர்கள் இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு என்று சிம்பிளா ஒரு கப்பல் மாதிரி சாதாரணமா ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தாங்க. பெரிய வேலைப்பாடுகள் எல்லாம் இல்லை. அதுல போய் அவங்க ஏறி பாதுகாப்பா இருந்தாங்க. தன் கண் முன்னாடி தன் மகன் அவனோடு சேர்ந்து 1-2 நபர்களை அழைத்துக் கொண்டு தன் தாயோடு அவன் வேகமா போறான். இடுப்பளவுக்கு தண்ணீர் இருக்கு, ஒட்டோடு மழை பெய்யுது. அப்ப அல்லாஹ் அந்த தந்தை பரிதாபத்தோடு அந்த நபி சொன்னார், டேய் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுடா, சொல்லிட்டு என் கூட பாதுகாப்பா வந்து ஏறிக்கோ. பாவம் செய்பவர்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். தவறு செய்கின்ற அடிப்படையில் தான் நம்மை படைத்து வைத்திருக்கிறான். கண்ணாங்க மழை இறங்குதுன்னா இது அல்லாஹ்வுடைய மழையா, இது நமக்கு பலன் தரக்கூடிய மழையா, அல்லது நம்முடைய வீடு வாசல்களை எல்லாம் இடித்து நம்மை மௌத்தாக்குற மழையா, அல்லது வெள்ளக்காடாக்கி நம்முடைய பொருட்களை எல்லாம் வீணாக்குற மழையா என்று நமக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நம்ம பகுதிகளில் தூங்கும் போது ஒழுங்கா தூங்குறாங்க, திடீர்னு பார்த்த வீடு ஃபுல்லா தண்ணீர். எங்கேயோ கேட்கிற வரலாறுகள் அல்ல, கடலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, திருநெல்வேலி இல்ல, அரவிந்த் ஆஸ்பத்திரியில் மூழ்கி போய் கிடந்தது அல்லவா. எத்தனை மக்களின் பொருளாதாரங்களில் எல்லாம் அன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் பெரும் பெரும் கோடீஸ்வரர் ஒரு பழத்துக்காக ஏங்கி நிற்க வைத்தானே அப்போ, அவன் எவ்வளவு பெரியவன். அல்லாஹ்வின் வேதனை உனக்கு வருவதற்கு முன்னாடி நீ நன்மை செய். லேசானதா? மகனை கூப்பிடுகிறார், என்னோடு வாடா. தந்தைக்கு எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? ஒருத்தரை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவன் ஒரு வாலிப கட்டத்தில் வரும்போது பாவக்கரையோடு அவன் போறான்னா அந்த தந்தை துடிக்கிற துடி எப்படி இருக்கும்? ரோட்ல போகும்போது உன் மகனாப்பா குடிச்சிட்டு இப்படி கிடக்கிறான, நீ எல்லாம் சொல்ல மாட்டியான்னு கேட்கும் போது தொழுவிட்டு போற ஒரு தந்தையின் மனோநிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது சகோதரர்களை, சொல்ல முடியாது.
என்ன பேருக்க எனக்கு நல்ல பேரை பெற்றுத் தருகிற குழந்தையை கொடு, கெட்ட பேரை பெற்றுத் தருகிற குழந்தை எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் நல்லவனாக இருக்கும் போதே எனக்கு வர்ற வாரிசும் நல்லவனாக இருக்கணும். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை கபூல் செய்யட்டும், நல்லோர்களாக ஆக்கட்டும். சகோதரர்களே, இந்த துனியாவில் வாழ்கின்ற பணமும் பொருளும் பெரிதல்ல. அந்த நபி கலங்கி நின்றார், அழுது நின்றார். எப்பேற்பட்ட அருட்களை பார்த்த நபி தெரியுமா? அவன் போகும்போது தன்னோடு அழைத்தார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி, நீ சொன்னால் அந்த ரப்பு உன்னை மன்னித்து விடுவான்ப்பா, நீ என்னோடு வாப்பான்னார். அவன் சொன்னா, உங்களை நான் நம்பவில்லை, உங்களை நான் நம்பவில்லை, உங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் அவர்களின் வார்த்தையை குர்ஆனிலே சொல்கிறான். கால சாவி இலா ஜபலி யஸிமுனி மினல் மாயி. நீங்களும் உங்கள் அல்லாஹ்வும் என்னை பாதுகாக்க மாட்டான். சொல்றது என்ன? நீங்களும் உங்கள் அல்லாஹ்வும் என்னை பாதுகாக்க மாட்டான். என்னை பாதுகாப்பது யார் தெரியுமா? அன்னாருக்கு ஒரு பெரிய மலை, அந்த மலை மேல நான் ஏறிட்டேன்னா இந்த தண்ணி என்ன ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னான். அந்த மலை மேல நான் ஏறிக்கொண்டேன்னா இந்த தண்ணீர்ல இருந்து நான் சேஃபா பாதுகாப்பா போய் நான் உட்கார்ந்துக்கிடுவேன். நீ என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல, உன் வழியை பாரு, என்ன ஆனாலும் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன்னா. அதான் அர்த்தம். அது அபாய கட்டத்தில் இருக்கிற பிள்ளைய போய் அனுபவம் உயர்ந்த ஒரு தந்தை, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து வந்த ஒரு தந்தை தன் பிள்ளையிடத்துல போய் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா நீ மாட்டிக்கிறவன்னு சொன்னா, இல்ல இல்ல நான் அப்படித்தான் போவோம்னு சொன்னான்னா அவனை என்ன சொல்றது? சகோதரர்களே, சில நேரங்கள்ல தந்தைகளின் மனங்கள் இறங்காது. அவை எப்படி இருந்தாலும், அவன் தந்தாலும் தரலனாலோ அவர் கஷ்டப்படும் போது இவர் இங்க உட்கார்ந்து அழுவார். அவர் வேதனைப்படும் போது இவர் பரிதவிப்பார். அவன் பேசவே மாட்டா, அவன் சாப்பாடு கொடுக்க மாட்டா, அவன் கவனிக்க மாட்டா. ஆனால் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்குவத்தை தான் ரப்பு தந்தைக்கு கொடுத்திருக்கிறான். அதனாலதான் தாயும் தந்தைக்கும் பணிவிடை செய்யறான், சொர்க்கத்தை நான் தாரான்னு சொன்னான். அல்லாஹ்வுக்கு அடுத்தது இவர்கள், பிள்ளைகளுக்கு துரோகமே எண்ணாதவர்கள் இவர்கள். அப்பேற்பட்ட மகத்துவமான ஒருவர் அழைக்கிறார். அவ உங்களை நம்ப நான் தயார் அல்ல, மலையை கூட நம்புவேன், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஒரு 4 பேரோட சேர்ந்து கட்டி போய் அப்படியே வேகமா போய் ஒரு மலை மேல ஏறி நின்றுக்கிட்டு அவன் சொன்னா, போட்டும் போட்டும் உங்க கப்பலை கட்டிப்போம். இவர் அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடித்து வருது, மேல இருந்தும் வருது, கீழிருந்தும் தண்ணீர் வருது. கொஞ்சம் கொஞ்சமா வந்த தண்ணீர்ல இந்த தந்தையின் பரிதவிப்பும் ஏக்கமும் இவருடைய வலிகளையும் அரிசில் அமர்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிற ரப்பு எப்பேற்பட்டவர்! அவன் தாயின் அன்பை விட கருணையாளன். அதாபுகளை கொடுத்தால் அவனை விட தண்டிப்பவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. அவனால் தண்டிக்கவே முடியாது. இங்கிருந்து சொல்கிறார், நான் பெத்த மகளே, மலை உன்னை பாதுகாக்காதவல்ல, மலை உன்னை பாதுகாக்காதுப்பா. அல்லாஹ்வின் அருள் பார்வை இல்லை என்றால், அவனின் கருணை இல்லை என்றால், அவன் இந்த துனியாவில் உன்னை வாழ வைக்கணும் அப்படின்னு அவன் நாடலனா உன்னை இல்லாமல் ஆக்கிடுவான். வாழ வேண்டிய வயசுடானே. தந்தை சொல்வதை கேட்கும் போது அவன் அப்போதும் மறுத்தான். 5 அடியில் இருந்த தண்ணீரை ரப்புல் ஆலமீன் 80 அடியாக உயர வைத்தான். சகோதரர்களை, 80 அடியாக, சாதாரணமாக உயரல, அலை போன்று உயர்ந்தது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல மறுத்தவர்களை மலை உன்னை பாதுகாக்கும் என்று எண்ணுகிறாயா? அந்த மலையின் உயரத்தை தாண்டி திடீரென்று ஒரு அலை சுனாமியில் உதித்ததல்லவா? கடலோர பகுதி
பகுதிகளில் எத்தனை லட்சம் மக்களை இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே மண்ணுக்குள்ள சுருக்கி எத்தனை அலாவுகளை நாம் பார்த்தோம். அவர்களை அப்படியே மேலிருந்து துண்டத்துக்கு வந்திருந்தாலே தந்தையின் கண் முன்னாடி அலைகளில் அகப்பட்டுக் கொண்டு அவர் சிக்கி தவிக்கிற அந்த நிலையை பார்த்து அந்த நபி சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பே என் பிள்ளை அழிந்து விட்டதே, என் குடும்பம் எல்லாம் வீணாகி போனதே, நான் வாழ்ந்த வாழ்க்கை இல்லாதோ என்று அழுதார். ஒரு பக்கத்தை மனைவியும் அழித்தார், இன்னொரு பக்கத்தை மகனும் அழிந்தார். தன் பின்னாடி 2 மகன்களும் அழுதார்கள். எனக்கு இப்படி ஒரு நிலையா? அப்படி நடக்கிறார். வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபியின் கண்ணீரை துடைத்து சொன்னார், ஒரு மனிதன், ஒரு தந்தை, ஒரு கணவன் தன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சிட்டார். ஒரு மனிதனா ஒரு சக்திக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சிட்டார். இதற்கு பிறகு அவன்ல எழுதப்பட்டது அதுதான். அவர்களை பத்தி நீ கவலைப்படாதப்பா, உன்னோடு இருக்கிறார்கள் எல்லாம் அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு நீ கொண்டு போய் சேர்த்துரு, இவருக்கு தான் உன் குடும்பம்னு சொன்னான். அவர் அந்த நேரத்தில், ரப்பே நான் எது செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுறப்பே அப்படின்னு அவர் அங்கேயும் தௌபா செய்தார். உனக்கு பிடித்தமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்துவிட மாட்டேன் என்பதில் அவ்வளவு துடிப்பு மிக்கவராக அந்த நபி இருந்தார். அன்பான பெருமக்களே, வாழ்க்கையில் நிறைய குற்ற செயல்கள் செஞ்சிருக்கிறோம், நிறைய பாவ செயல்கள் செஞ்சிருக்கிறோம். தௌபா கேட்பதற்கு உண்டான மிக முக்கியமான நேரம் சஹருடைய நேரம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரங்கள்ல நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய, உங்கள் பாவத்தை அவரிடத்தில் கையை உயர்த்தி சொல்லி அழணும். சகோதரர்களே, அழணும். அதற்காகத்தான் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து மக்களிடத்தில் இது சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து, நம்முடைய சந்ததிகள், ஒரு நபியினுடைய சந்ததி எப்படி அழிந்து போனாரே, நம்முடைய சந்ததிகள் நாம் இம்மாத்திரம். ஒரு நபியின் சந்ததிகளுக்கு இப்படி ஒரு நிலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய நிலைகள் எல்லாம் என்ன? காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அபாய கட்டத்தை நோக்கி நம்முடைய சமூகம் போய்கிட்டே இருக்கு. குஃப்ரியத்தின் மக்கள் நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. அதில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு மஸ்ஜிதுகள் பிரம்மாண்டமா கட்டுறோம். நம்முடைய காசுகளை, பணங்களை, பொருள்களை நிறைய செலவு செய்யறோம். ஆனா அதுல இபாதத்து செய்யற எண்ணிக்கைகள் குறைவா இருக்கு. எவ்வளவு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜிதை நம்ம தயார் செய்யறோம். மக்களுடைய உழைப்புகள் மாதிரி ஆர்வத்தோடு இபாதத்து செய்யணும். மேன்மைக்குரிய பெருமக்களே, 100 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே இபாதத்துகள் நடைபெறுது. இங்கே மஸ்ஜிதுகள் இருக்குது. நம்முடைய சந்ததிகளில் ஒருவர் கூட குஃப்ரியத்தில் போயிடக்கூடாது. நபிமார்கள் கேட்டார்கள், இறைவா, நாங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி எங்களை குஃப்ரியத்தில் கொண்டு போய் விட்டுறாதேன்னா, நல்லவர்களோடு எங்களை சேர வை, நல்லவர்களோடு எங்களை மௌத்தாக்குன்னாங்க. சகர் நேரங்கள்ல அதிகமான நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். ரொம்ப இபாதத் அது முக்கியமானது. நோன்புகள் முடிந்தவரை வைக்கணும். எதையாவது சாக்கு போக்குகளை சொல்லி நோன்பு வைக்காம நம்ம இருந்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை, நோன்பு வைக்கம்மா அப்படின்னு அவங்களை ஊக்கப்படுத்தணும். சிறு குழந்தைகள், நான் நோன்பு வைக்கிறேன் ஒரு நாள் வைப்பான்னு சொல்லு. அல்லாஹ் ஒன்றும் நம்மளை நஷ்டவாளியாக வைக்கிற மாட்டான். நமக்கு அவன் சிரமத்தை தருவதற்கு அவன் விரும்புவதில்லை. ஆனால் அதிலேயும் நன்மை இருக்குன்னு சொல்றான். நோன்பு நேரங்கள்ல நிறைய இபாதத்து செய்யணும், நிறைய தஸ்பீஹ்கள் செய்யணும், நிறைய குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதணும். வாழ்க்கையில் எந்த நிலைகளிலையும், எந்த சூழ்நிலைகளிலையும் நம்முடைய சந்ததிகள் தரம் புரண்டு விடக்கூடாது. நோம்பினுடைய நிறைய சட்ட திட்டங்கள், சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, உடலுறவுகள் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நாள்தோறும்
உட்கார்ந்து சொல்லி திண்டிட்டே இருப்பாங்க. இதில் அசலான விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம். பாவம் மன்னிப்புங்கிறது ரொம்ப அவசியம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வரலாறுகளில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு உபை, அவர் பேர் என்ன? அப்துல்லா இப்னு உபை, அவர் பேரே உபை. நல்ல யோசிச்சுக்கோ. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப களங்கப்படுத்திய மனிதர், ரொம்ப இழிவுபடுத்திய மனிதர். நேருக்கு நேர நல்லா பேசுவார், முகத்துக்கு முகம் நல்லா பேசுவார், முகத்துக்கு முகம் நல்லா பேசுவார், முகத்துக்கு பின்னாடி போய் நின்று வேற மாதிரி பேசுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, இந்த சமூகத்தின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வேற ஒரு ஆணோடு அவங்க தவறா போனாங்கன்னு வெளியில போய் சொன்னார். எப்பேற்பட்ட நபி! அந்த நபியின் குடும்பத்தை களங்கப்படுத்துவதற்கு இப்படி ஒருத்தர் சொன்னார், இப்படி சொன்னார். ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி பொறுத்துக்கிட்டாங்க. இருக்கு, எல்லாத்துக்கும் மரணம் வர்றது மாதிரி, எல்லாத்துக்கும் மௌத்து வர்றது மாதிரி அவருக்கும் மௌத்து வருது. மரண படுக்கையில் படுத்திருக்கிறார், ரொம்ப முடியாது. ஆனா அவருக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா பாருங்க, பெரிய ஒரு ஈமானுடைய பையன். சில அப்படிதான் இருக்கும். தந்தை வித்தியாசமா இருப்பார், அது சரியில்லாதவரா இருப்பார், அவருக்கு புள்ள ரொம்ப நல்லவனா இருப்பார். இப்பேற்பட்ட பாவிக்கு ஒரு புள்ள எப்போதும் நபியின் அவையிலே உட்கார்ந்து இருப்பார், நபி கூடையே உட்கார்ந்து இருப்பார். ஒரு 15-16 வயசுதான் இருக்கும் அந்த பையன். மரண படுக்கையில இருக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பாலை கொண்டு வந்து நபியிடத்துல சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை என்ன குடிச்சாலும் உள்ள போக மாட்டேங்குது. யாரு? என் தந்தை என்ன குடித்தாலும் உள்ள இறங்க மாட்டேங்குது. அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். எங்களால் சாப்பிட முடியல, எங்களால் தூங்க முடியல. என்னை பெற்றெடுத்த தந்தை படுத்த படுக்கையில் அவதிப்படுவதை என்னால் தாங்க முடியல. அவர் ஒண்ணு ஆரோக்கியமா வாழணும், இல்லைன்னா அது ஆரோக்கியமா கண்ண முடியணும். ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கணும் நபியே. எங்கள் வீட்டுல இல்ல பெண்கள் பேசிக்கிடுறாங்க, இவர் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு சிரமப்படுறது முகமது நபி இவர் ரொம்ப காயப்படுத்தினதுனாலதான் இவர் இப்படி ஒரு அலாப சந்திக்கிறார் தெரியுது. அப்படி எங்க வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் பேசிக்கிடுறாங்க. நான் சிறு பையன், எனக்கு விவரம் தெரியாதுன்னு நினைச்சு அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் வேகமாக எழுந்தரித்து வந்தேன். என் தந்தைக்கு உங்களின் மூலம் ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நபியே. இந்த பாலை நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு மீத கொஞ்சத்தை தந்தீங்கன்னா, அவர் வாயில போய் நான் ஊத்துனா, அவர் குடித்தாருன்னா, கடைசியாக உங்கள் கையின் மூலம் பரக்கத்து பொருந்திய உங்கள் உமிழ்நீர் பட்டதோடு இருக்கட்டும் நினைக்கிறவன். எத்தனை வயசு பிள்ளைங்க? 15-16 வயசு பிள்ள. எப்பேற்பட்ட பாவிக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறான் பாருங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதரை மன்னித்து விடுவார்கள், யாரையும் தண்டிக்கவே மாட்டார்கள். என் மனைவியை போய் ஒருத்தர் இன்னொருத்தம் கூட போனாட்டு பொது வெளியில நின்று ஊரு ஃபுல்லா சொல்றான், நான் இங்க இமாமா இருக்கிறேன், சம்மதிப்பீங்களா? இல்ல வச்சிருப்பீங்களா? நீங்க எல்லாரும் சொல்லும் போது உண்மையான போல இருக்கும் வேண்டான்னு சொல்லிடுவோமா இல்லையா? என் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு தருவீங்களா? எப்பேற்பட்ட நபிங்க அந்த நபியை திருத்தமாக சொன்னார். இவன வழியில நின்று அல்லாஹ்வை தொழவாப்பாடு கேட்டா பின்னாடி கிட்டு சொல்லுவான், இவன் நல்லவர் அல்ல, இவன் பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்லுவான். அப்படி சொன்ன ஒரு மனிதர் மரண நேரத்தில் கிடக்கும் போது எந்த அப்படியே பால் இறங்கி கொஞ்சம் கணத்தை குடித்துட்டு அந்த பையனை தட்டி தடவி கொண்டு போய் உன் அத்தை கொடுப்பான்.
சந்தோஷமா தந்தாராப்பான்னு கேட்டார். என்ன கேட்டார்? நபி சந்தோஷமா தந்தாரா? ஆமா தந்தார். நான் சொல்லக்கூடாதே சொல்லிவிட்டேன், வருந்துகிறேன். அந்த நபியை கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டார். நான் கூட்டிட்டு வரேன். பாலை கொண்டு கொடுத்தவர் மறுபடியும் போனார். அதுவரைக்கு தண்ணீர் இறங்கவில்லை. இந்த மகன் கொண்டு கொடுத்தது அவர் குடித்தார். கொஞ்சத்தை குடித்தார். திரும்பவும் போனவர், யா ரசூலல்லாஹ், என் அத்தாவை பார்க்க வாங்கணும். நீங்க கோபமா இருக்கீங்களோன்னா, ஒரு 17 வயசு பையன் இப்படி இருந்தான்னா நம்ம பேர் நம்ம பாவ கூட பேச மாட்டோம். ஒரு பேரை நம்மளை கூப்பிட்டு நம்மளை போகாம இருக்குமா? போகாம இருக்குமா? நம்ம மனசு இணைக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒருத்தர் நண்பனா இருப்பார், நமக்கு நிறைய இணைஞ்சு தந்திருப்பார். அவர் ஏதோ ஒன்று வரும்போது நம்ம போயிடும் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையனோடு அப்படியே போனார். வீட்டுக்கு போனார். அவர்கிட்ட சொன்னார், என்னத்தப்பா கொண்டு வந்தோம், என்னத்தப்பா கொண்டு போறோம். வாழ்ற வாழ்க்கையில நம்முடைய கையின் மூலம் நாவின் மூலம் யாருக்கும் தொல்லை தரக்கூடாது. பாடுற யாருக்கும் தொல்லை தரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு அப்படி வரும்போது மறுபடியும் அந்த பையன் கேட்டா, ரசூலே, உங்க தோல்ல தொழுகைக்கு கட்டுறீங்கல்ல துண்டு, அதை தாங்களேன். எப்படியாவது இந்த நபியின் மன்னிப்பை என் தந்தைக்கு வாங்கி கொடுத்துறதுல ரொம்ப பக்காவா. ஏன்னா வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிறாங்கல்ல, இவங்க என்னெல்லாம் இவர் நபியை செஞ்சாருன்னு அவன் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அவருடைய பேர் அப்துல்லா. அவருடைய பேர் அப்துல்லா. நிறைய பேருக்கு அப்துல்லான்னு தான் பேர் இருக்கும். அவன் என்னப்பா என்னப்பா அடி வச்சுக்கோப்பா, எல்லாம் கேட்கதெல்லாம். யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பும் இல்லை சகோதரர்களே. அது வரைக்கும் மரண படுக்கையில் இருந்த ஒரு மனிதருக்கு இந்த துண்டை கொண்டு போய் நபியின் பக்கத்தில் வைத்ததும் அவர் ரோகி இலகுவா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருந்த மனிதருக்கு இலகுவா போய் அடி கழுவியாச்சு, குடும்பாட்டியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. நபி வீட்டுக்கும் போயாச்சு. மறுநாள் அடக்கம். பள்ளிவாசலுக்கு கொண்டு வர்றாங்க மையத்தை. இவர் பாவின் உலகம் ஃபுல்லா தெரியும். இவர் மோசமான உலகம் ஃபுல்லா தெரியும். அவர் மேல சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம். லேசப்பட்ட ஆள் இல்ல. அப்படி எல்லா சஹாபாக்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லா மனிதருக்கும் ஜனாசா தொழுகை நபினா வைப்பாங்க. ஒரு சிலர்களுக்கு வைக்க மாட்டார்கள். சிலர்களுக்கு கேட்பாங்க, இவர் யாருக்காவது கடன் தரணுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. கடன் தரணும்னா நபி தொழ வைக்க மாட்டாங்க. தற்கொலை ஒருத்தர் பண்ணி செஞ்சுட்டா நபி தொழ வைக்க மாட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் அவர்கள் தொழ வைத்து விடுவார்கள். இந்த பாவிக்கு வரும்போது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இவருக்கு நீங்க தொழ வைக்க கூடாது என்று சொன்னார். எதற்கு நீ இந்த பாவிக்கா? நீங்கள் அழுத அழுகையும் உம்மஹாத்துல் முஃமினீன் இந்த சமூகத்தின் தாய் ஆயிஷா நாயகி அழுத அழுகையும் உங்களோடு இருந்து நான் பார்த்தவன். உங்களை கலங்க வைத்த இவருக்கு ஜனாஸா தொழுகை நீங்கள் வைத்து விட்டால் மறுமையில நீங்கள் தண்டிக்காமல் விட்டுட்டீங்க, அல்லாஹ் தண்டிக்காமல் விடணும். இவன் விடக்கூடாது, அவன் தண்டிக்கணும். இவனுக்கு நீங்க ஜனாஸா தொழுகை வச்சீங்கன்னா ரப்பு மன்னிச்சிருவாங்க. எப்பேற்பட்ட பாவி இவரே! உங்கள் தாவா பணிக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தவர். அப்படி தடுக்கிறார். ஆனால் அந்த மகன் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் தந்தைக்கு இந்த கடமையை நீங்கள் செய்யவில்லை என்றால் காலம் முழுவதும் இந்த சமூகம் நபியின் கோபத்திற்கு ஆளான குடும்பம் என்று எங்களை ஒதுக்கி வைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆளாக்கிவிடக் கூடாது என்று கேட்டார். அந்த உமர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா?
இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான ஆள். ஒரு சின்ன பையன் நீங்கள் தொழ வைக்கணும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தடவைக்கு 70 தடவை 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கலாம். அப்படி கேட்டால் ஒருவரை மன்னிப்பேன் அப்படின்னு இருந்தா கூட இவருக்காக நான் எத்தனை தடவை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அவன் மறுமையில போய் நல்லா இருக்கட்டும், என்ன செஞ்சுட்டு போகட்டும், அவன் கஷ்டப்படக்கூடாது என்று வாழ்ந்த மகத்துவம் நிறைந்த மனிதர் நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் இவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஜனாஸா தொழுகை என்ன சகோதரர்களே, அது தொழுகை அல்ல, அது ஒரு மனிதருக்கு செய்கின்ற பிரார்த்தனை. தொழுகைன்னா ருக்கு இருக்கணும், சஜ்தா இருக்கணும், அதெல்லாம் இல்லை. அப்ப அவருக்காக நம்ம துவா செய்யணும், அந்த மனிதருக்காக துவா செய்யறோம். அதை நான் செஞ்சுட்டு போறேன், நீ தடுக்காத உமரே, நீ நில்லுங்க. செஞ்சதோடு மட்டுமல்ல சகோதரர்களே, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருந்த சட்டையை கலட்டினார்கள். பொது இடத்துல சட்டையை கலட்டி அந்த ஜனாசாவின் உடம்புல போட்டு விட்டார்கள். போட்டு விட்டு தன் மடியில் போட்டு தன் கையில் எதையோ ஓதி அவர் மேனியில் ஃபுல்லா தடை விட்டு அவரை கொண்டு போய் அடக்க பண்ணுங்க பாடினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடக்கமும் பண்ணி போது கபூர்ல போய் நின்றும் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டார். ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தார், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதம் வலா தகும் அலா கப்ரிஹி. நபியே, இவருக்காக நீங்கள் எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு மகன் பட்ட பாடுகள், ஒரு மனிதன் செய்த மிகப்பெரிய துரோகத்தால் பலனில்லாமல் போய்விட்டது சகோதரர்களே. ரப்புல் ஆலமீன் கருணையாளன். ஆனால் அந்த கருணையாளனிடத்திலே எவ்வளவு மன்றாடினாலும் அவருடைய இரக்கம் வேண்டும். ஆனால் அப்படி ஒரு பாவிக்கு இவ்வளவு ஆழம் பறிந்து பேசி என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கின்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு பெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் மௌத்தா போகும்போது எல்லாரும் கூட வருவாங்க. உங்கள சிறந்தவங்க என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் உங்களை நினைத்து உங்களுக்காக தௌபா செய்யணும். அப்படி செய்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்திக்கிடணும். அதற்குத்தான் மஸ்ஜிதுகள், அதற்குத்தான் இபாதத்துகள். ரமலானுடைய நாட்கள்ல நிறைய துவாக்கள் செய்யணும். நோன்பு திறக்கிற நேரம், நோன்பு வைக்கிற நேரம், மதிய உச்சி நேரம், நல்ல வெயில் அடிக்கிற நேரம், இந்த மாதிரியான நேரங்கள்லாம் நோன்பு கஞ்சி முன்னாடியோ சாப்பாட்டு முன்னாடியோ போய் கவனத்தை பண்ணிடாம, நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பள்ளியில வந்து உட்கார்ந்து ஒரு 5 தடவையோ 10 தடவையோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பங்கள்ல உறவுகள்ல எத்தனையோ நபர்கள் மௌத்தா போயிருப்பாங்க, அவங்க நிலை என்னன்னு தெரியாது. எத்தனையோ நபர்கள் நோய் நொடியோடு இருப்பாங்க, அவங்க நிலை என்னன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும் சகோதரர்களை, கேட்கணும். கேட்பதின் மூலியமாகத்தான் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான பலன்களை நம்ம எல்லாருக்கும் தருவோம் அப்படிங்கிறத உங்கள் உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஷா தொழுகை நடைபெறும், தராவி தொழுகைகள் நடைபெறும். எல்லாத்திலையும் நம்மளால் இயன்ற வரை கலந்து கொண்டு இஹ்லாஸோடு மன தூய்மையோடு சோம்பேறித்தனமாக கலந்துவிடக் கூடாது. என்னப்பா போதராய், எந்த விதத்திலையும் யாரை பற்றியும் எதுவும் பேசாமல் அடக்கத்தோடு அமைதியோடு இபாதத்து செய்கிற இடங்கள்ல ரொம்ப பேணுதலோடு நல்ல முறையில் நாம் கலந்து கொள்ளும் போது வாழ்கின்ற காலம் குறைவான சகோதரர்களே, நம்மை அழைத்து செல்லும் போது, தூக்கி செல்லும் போது ஒரு நல்ல மனிதன் இவன் நம்மை விட்டு பிரிந்து விட்டான் என்று பிற மனிதர்களும் நினைக்கணும், தெருவில் இருக்கிற மற்ற மக்களும் நினைக்கணும், மரம் செடிகள் கொடிகள் கூட நினைக்கணும், சுவர்க்கம் உறுதியாகிவிடும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு நிலையை தந்தருவானாக. வாழும் காலத்தில் கொடூரமான நோய் நொடிகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திடீர் மரணங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கேன்சர் போன்ற கொடூர வியாதிகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழ்கிற காலங்களில் யாரிடத்திலேயும் கஞ்சிக்காக, உணவுக்காக, எதுக்காகவோ கையேந்துகிற நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. கடைசி வரை ரப்புக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு வணக்கம் செய்கின்ற இறை நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. கொடூரமான மனித
பிர்அவுனை போன்று, காமாரை போன்று, காரூனை போன்று, நம்ரூதுகளை போன்று, அபூஜஹல்களை போன்று இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்து அதன் மூலம் தண்டனைகளை பெற்றுக் கொண்டவர்களை போன்று ரப்பே எங்கள் வாழ்க்கையை ஆக்கி விடாதே அல்லாஹ். எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் நீண்ட ஆயுட்களையும் நிறைந்த செல்வங்களையும் வற்றாத வளங்களையும் சுகமான வாழ்வை தந்தருள் புரிவாராக. உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இறை நேசர்களாக எங்கள் அனைவர்களையும் உருவாக்கி வைப்பாயாக. ரப்பே இந்த இறை இல்லத்தை காபாவிற்கு கிடைக்கிற கண்ணியத்தை போன்று கொடுப்பாயாக. காலமும் எங்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கி தந்த மாபெரும் அந்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் இபாதத்து செய்வதற்கு எங்களுக்காக இதற்காக உழைத்த அந்த மக்களை கபூல் செய்வாயாக. ஒரு இறையெல்லாம் உருவாக்குவதற்கு யாரெல்லாம் அருள்பாடுபடுகிறார்களோ அவர்களின் பணிகளை பொருந்திக் கொள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் சந்ததிகளும் காபாவில் இருந்து கேட்ட துஆவை கேட்கிறோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற இந்த பணியை பொருந்திக் கொள்வாயாக. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களின் உள்ளத்திலேயும் இரக்கத்தையும் அன்பையும் போடுவாயாக. எல்லா மக்களும் அமைதியை தேடி வரக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசலை ஆக்கியருள் புரிவாயாக. இதை நிர்வாகம் செய்யக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான அருள் பாக்கியங்களை தருவாயாக. இதை தொடரக்கூடிய மக்களுக்கு, இமாமாக இருப்பவர்களுக்கு, பணியாளர்களுக்கு, முஅத்தின்களுக்கு, எல்லா மக்களுக்கும் இதை உதவியாகவும் உபகாரமாக இருக்கிற எல்லா நபர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. கொடூரமான நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம் அலா கைரி கல்பிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சுப்ஹான பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி